ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவனுக்கு நாம் தேசத்திலே பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். நாம் தேசத்திலே பலுகும்படிக்கு, உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக நீங்கள் பலுகும்படிக்கு, உங்களை விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாக நீங்கள் பலுகும்படிக்கு, நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே நீங்கள் பலுகும்படிக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் இடம் உண்டாக்கினேன், இடம் உண்டாக்கினேன். கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஒரு இடத்தை உங்களுக்கு உண்டாக்க போகிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய இடத்தை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்க போகிறார். ஏற்கனவே இருக்கிற இடங்களிலே தடுமாறலாம், ஏற்கனவே இருக்கிற இடங்களிலே நஷ்டத்தை பார்த்திருக்கலாம், ஏற்கனவே இருக்கிற இடத்திலே சில ஆசீர்வாதங்களை பார்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்று தெளிவா வாக்கு கொடுக்கிறார். நீ பல்லுகும்படிக்கு, இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடம் நீங்கள் வாழும்படி, இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடம் நீங்கள் ஜீவித்திருக்கும்படி. ஆனால் இனி இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களுக்கு இடம் உண்டாக்க போகிறார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு இடத்தை உண்டு பண்ண போகிறார். உங்கள் மேல் பொறாமைப்படுகிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடம் உண்டாக்க போகிறார். கர்த்தர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். நீ பல்லுகும்படிக்கு நான் உனக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணுவேன். நீங்கள் வேலை செய்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்பேஸ், உங்களுக்கான ஒரு இடம் நிச்சயமாய் உண்டாகும். நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல ஒரு இடம் உங்களுக்காக ஒதுக்கப்படும். இதுவரையிலும் உங்களுக்கு எந்த இடத்தையும் கொடுக்காமல் தடுத்து தடுத்து நிறுத்தி இருக்கலாம். இதுவரையிலும் எந்த இடமும் உங்களுக்கு வாய்க்காமல் இருக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்பேஸ், ஒரு இடம் எனக்கு கிடைக்குமா, அந்த இடத்துல நான் சைன் பண்றதுக்கு, அந்த இடத்துல வாழ்றதற்கு, அந்த இடத்துல என்னுடைய காரியத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸை நான் பண்றதற்கு ஏதாவது ஒரு இடம் எனக்கு கிடைக்குமா, ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே இத்தனை நாட்களும் எந்த இடமும் அப்படி அமையாமல் நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சுட்டே இருக்கலாம். நீங்க எந்த இடம் உங்களுக்கு கிடைக்காம உங்களுடைய நாட்கள் ரொம்ப வீணாயிட்டே போகலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், வாக்கு மாறாதவர், இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பெருகும்படிக்கு நான் ஒரு இடத்தை, ஒரு ஸ்பேஸ் உனக்காக உண்டு பண்ணுவேன். பெரிய மனிதர்கள் நடுவிலே உங்களுக்காக, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. உங்கள் பிள்ளைகள் பெருகும்படியாய் கர்த்தர் ஒரு இடத்தை கர்த்தர் தரப்போறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தர் ஒரு இடத்தை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நீங்கள் சுகமாய் குடியிருப்பதற்கு ஆண்டவர் ஒரு இடத்தை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, நாம் பல்லுகும்படிக்கு இடத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அதுவரையிலையும் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அநேக இடங்கள் இருந்தாலும் எல்லா இடத்திலையும் துரத்தப்படுகிற அனுபவம். எந்த இடமும் அவருக்கு நிலைவரமான ஒரு இடமா இல்லை. எந்த இடத்திலையும் அவர் அடிச்சு துரத்தப்பட்டுட்டே இருந்தார். அந்த இடம் மாத்தி இந்த இடம், இந்த இடம் மாத்தி இப்படியே அலைஞ்சு திரிந்துட்டு இருந்த அந்த மனுஷன் இப்ப என்ன சொல்றான்னா, அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். ஏற்கனவே ஏசேக்கு என்கிற ஒரு இடம் அவர்களுடைய இடம் தான். ஆனா அந்த இடம் அவனுக்கு கிடைக்கல. அதற்கு பிறகு சித்னா, அந்த இடத்திற்கும் அவன் தான் சட்டப்படி உரிமையாளர். ஆனா அந்த இடமும் அவங்களுக்கு கிடைக்கல. வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தகப்பனாருடைய இடம் இந்த பிள்ளைக்கு கிடைக்கல. அது அவங்க அப்பாவுடைய இடம். ஏசேக்கு என்கிறது ஆபிரகாமுடைய இடம், சித்னா என்கிறது ஆபிரகாமுடைய இடம். ஆபிரகாம் அந்த இடத்திலே சுத்தி இருக்கிற இடத்தை எல்லாம் நடந்து அதை வேலி போட்டு அதில் விவசாயம் பண்ணி அந்த இடத்திற்கு சென்டர்ல ஒரு நல்ல நீரூற்றை, ஒரு பெரிய கிணறை தோண்டி அந்த கிணத்துல இருக்கிற தண்ணீர்னால அந்த இடத்துல ஃபுல்லா வேலை செய்து அந்த கிணறு அவங்களுக்கு ஒரு பெரிய பத்திரத்தை போல இவ்வளவு இடத்திலிருந்து இவ்வளவு இடம் வரைக்கும் இந்த மனுஷனுக்கு சொந்தமாயிருச்சுன்னு ஏசேக்குல எழுதினது. ஆனா அங்கே இருக்கிற அத்தனை மனிதர்களும் என்ன செஞ்சாங்கன்னா, இவன் கண்டுபிடிக்க கூடாது, இந்த மனுஷனுக்கு இது போக கூடாது அப்படின்னு சொல்லி இந்த துறவை என்ன பண்ணிட்டாங்கன்னா மூடி போட்டாங்க. அப்போ மூடி போட்டாச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்மளால தெரியாது.
பொதுவாக ஒரு இடத்தை நம்ம வாங்கணும்னா அந்த இடத்திற்கு மிக முக்கியமானது என்னன்னா பத்திரம் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த பத்திரத்தில் தான் இந்த அளவெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கும். எந்த ஏரியாவில இருந்து எந்த ஏரியா வரைக்கும் நமக்கு சுத்தி இருக்கிற எந்த இடம் பவுண்டரி, இது எல்லாமே அந்த பத்திரத்தில் எழுதப்படும். இன்னைக்கு நம்ம கையில எப்படி பத்திரம் இருக்குதோ அன்னைக்கு இருக்கிற காலத்தில் அவர்களுடைய பத்திரமே என்னன்னா இந்த நீரூற்று தான் அவங்களுக்கு பத்திரம், இந்த துறவு தான் அவர்களுக்கு பத்திரமா இருந்துச்சு. அவர்கள் ஒரு ஏரியாவை வளைச்சு போட்டு அதுல ஃபென்சிங் போட்டு அதனுடைய அளவுகளை கீழே பாறையில அவங்க பொறிச்சு எழுதி இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவனுடைய பிள்ளை அந்த இடத்தை எடுக்கணும்னு முயற்சி எடுக்கும் போது அந்த ஊரார் சேர்ந்து அந்த துறவை தூர்த்து போட்டாரு. அப்படின்னா மூடி போட்டாங்க. நீ கண்டுபிடிச்சு பாரு, நீ எடுத்து பாரு. ஆனா இந்த ஈசாக்குக்குள்ள இருந்த ஒரு அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனார் அனுபவிச்ச, தன்னுடைய தகப்பனார் கஷ்டப்பட்டு உண்டாக்கின அந்த துறவை அவன் தோண்டணும்னு நினைச்சான். இல்ல, இந்த இடத்துல தான் இருக்கும், இந்த இடத்துல தான் தண்ணி இருக்கும், இந்த இடத்துல தான் எங்க அப்பா தோண்டி இருப்பாரு, அதை தோண்டி பார்த்துட்டோம்னா நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆட்களை ஏற்பாடு பண்ணி அவனே அந்த காரியத்தை செய்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஜெபத்துல வந்திருக்கிற நம்ம இந்த ஈசாக்குனுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். மூடப்பட்ட துறவுகள் நிறைய இருக்கிறது. அது எல்லாத்தையும் தூர்வாருவதற்கு, அது எல்லாத்தையும் மறுபடியும் எடுப்பதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். நான் நம்புகிறேன் 10 வருடங்களுக்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்களுடைய அபிஷேகம் இனி நமக்கு கிடைக்கப்பட போகிறது. ஒரு 50 வருடத்திற்கு முன்பாக நம்ம நிறைய புத்தகங்களில் வாசிக்கிறோம், நம்ம நிறைய செய்திகளில் வாசிக்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் இருந்தாரு, அந்த தேவ மனுஷனுடைய கரத்தினால இவ்வளோ அற்புதம் நடந்துச்சு, இந்த தேவ மனுஷன் மரித்த ஒரு சடலத்தை உயிரோட எழுப்பினாரு, இந்த தேவ மனுஷன் கண்ணை மூடி ஜெபிக்கும் போது அவருடைய காரியம் எல்லாம் அப்படியே வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் நம்ம தேசத்துல வாழ்ந்திருக்கிறார்கள். நீங்க கன்னியாகுமரி பக்கத்துல போயிட்டீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரம் பட்டு போய் இருக்கிறது. அந்த மரம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்த நாட்களிலே அங்க இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து அவர் அந்த மரத்துல கட்டி வச்சு அவரை அடிச்சிட்டாங்க. அடிச்ச அந்த மரம் அவ்வளவுதான், அப்பவே பட்டு போயிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது அந்த இடத்துல இருக்குன்றாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிறைய பரிசுத்தவான்களுடைய தோண்டப்படாத துறவுகள் நிறைய ஆங்காங்கே கிடக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் அப்படி இருந்திருக்காங்க, நம்முடைய முன்னோர்களுடைய காரியத்தில் இருந்திருக்கிறாங்க. சாதாரணமானவர்கள் எல்லாம் பெரிய பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவரை நம்பினதுனால அவங்க பெரிய லட்சியத்திற்கு நேராய் போயிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மங்கி இருக்கலாம், அந்த அபிஷேகம் எங்கே எங்கே என்று பலர் கேட்டிருக்கலாம். ஆனா இந்த ஈசாக்கு அமைதியா இருக்கல்ல. இந்த ஈசாக்கு தன்னுடைய ஞானம் வந்த உடனே அவர் செஞ்சது என்ன அப்படின்னா, தன்னுடைய தகப்பனார் தோண்டினது, தன்னுடைய தகப்பனார் அனுபவித்தது, தன்னுடைய தகப்பனார் வேலை செய்த அந்த துறவு எங்கெல்லாம் மூடப்பட்டு கிடக்கிறதோ அது எல்லாத்தையும் மறுபடியும் தோண்ட ஆரம்பித்தார். நான் நம்புகிறேன் நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். அந்த பரிசுத்தவான்களுடைய அபிஷேகம் எங்கே, அந்த தேவனுடைய மனிதனுடைய அபிஷேகம் எங்கே? நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளை, நிறைய குடும்பத்தை கர்த்தர் இந்த 100 நாளைக்குள்ள கர்த்தர் உருவாக்க போகிறார். எப்படி உருவாக்க போறார்னா, தோண்டப்பட்ட நிறைய துறவுகள் உங்கள் மூலமாய் அது ஹல்லேலூயா மறுபடியும் எடுக்கப்படுகிறது, மறுபடியும் தூர்வாரப்படுகிறது, மறுபடியும் அதிலிருந்து நன்மையை நாம் புசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, 100 ஆண்டுகளுக்கு முன்பாக என் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட எழுப்புதலை பார்த்தாரோ, பரிசுத்தவான்களை பார்த்தாரோ, ஜனங்களை பார்த்தாரோ, அப்படிப்பட்டவர்கள் மறுபடியும் எழும்ப போகிறார்கள். நம்முடைய திருச்சபையிலிருந்து எழும்ப போகிறார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற குடும்பங்களிலிருந்து எழும்ப போகிறார்கள். ஓ ஹல்லேலூயா, ஆமென். அந்த வல்லமைகளை எழுப்புவதற்கு ஆண்டவர் நம்மை கிருபையாய் பயன்படுத்த போகிறார். கைகளை அப்படியே மேலே உயர்த்தி சத்தமாய் ஆண்டவரிடத்தில் சொல்லலாம், அப்பா இல்லை, அந்த மாதிரி மூடப்பட்ட துறவுகளை நான் தோண்ட போறேன். ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின யோசேப்புகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிற யோபுகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். எஸ்தர் ராஜாத்திகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். நம்மிடத்தில் அப்படி உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதற்காகத்தான் ஆண்டவர் இன்று அபிஷேகிக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் மூலமாய் விழுந்து போன நிறையத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார்.
மூலமாய் கர்த்தர் பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிதாக்களுடைய அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம். தாவீதுனுடைய காலத்தில் கர்த்தர் செய்ததை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. உங்க குடும்பத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் அந்த அபிஷேகத்திற்காக ஜெபிப்பீர்கள். அந்த அபிஷேகம் உங்களுக்கு திரும்பி வரும். நீங்கள் அந்த இடத்திலிருந்து தூர்வாரும் போது தண்ணீரை காண்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்னைக்கு இந்த அபிஷேகத்திற்காக தான் நம்ம ஜெபிக்கணும். இந்த இடத்துல வேதம் சொல்லுது, இந்த ஈசாக்கினிடத்துல இருந்த பெரிய அபிஷேகம் என்னன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இடத்தை உண்டு பண்ணுவேன். அப்போ தன்னுடைய தகப்பனார் அதை அனுபவித்ததை இவங்க மூடுனதை இவங்க தோன்றாங்க பாருங்க. ஆனா அது அவனுக்கு வீணா போகல, அது கிடைக்காம போகல. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஏசேக்கிலே தண்ணீரை கண்டார்கள். ஆனாலும் என்னன்னா, அங்க இருக்கிற சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே திரும்பவும் அவனுடைய ஏசேக்கில் அவன் தோன்றின துறவை வாக்குவாதம் பண்ணினார்கள். இல்ல, இது எங்களுடைய தான், நாங்க தான் இதை அனுபவிப்போம், நீ எங்கேயாவது போயிரு, நீ வெளியே போயிரு. சில நேரத்தில் நம்ம உழைச்சிருப்போம், நம்ம அதை வெளியே கொண்டு வந்திருப்போம். அந்த பிசினஸ் வருவதற்கு நீங்க தான் காரணமா இருந்திருப்பீங்க, அந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்க, உங்க குடும்பத்தில் அந்த சொத்தை பாதுகாத்தது நீங்களா தான் இருப்பீங்க. எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைசியில் ஆசீர்வாதம் என்று ஒன்று வரும்போது யாரோ ஒருத்தர் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், உங்களை வேண்டான்னு தூர தூக்கி போட்டிருக்கலாம். நீ எல்லாம் இதுல வரக்கூடாது, உனக்கெல்லாம் இதுல சம்பந்தமே இல்லை, நீ எதுக்கு இங்க வர்ற அப்படின்னு கேட்டு உங்களை மூணாவது மனுஷர்களை போல ஒருவேளை நடத்தலாம். ஆனா இதை பார்த்த உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் சோர்ந்து போவாங்க. பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அம்மாவனுடைய சொத்து ஒரு அரை ஏக்கரோ இல்லைன்னா ஒரு 10 சென்ட் இடமோ தங்களுக்கு கிடைக்காம வேற யாருக்காவது ஒருத்தருக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த கேஸ் அதுல போட்டு அதுல வாக்குவாதம் பண்ணி அதுலயே தங்களுடைய நாட்களை அப்படியே வீணடிப்பாங்க, வருஷங்களை வீணடிப்பாங்க, பணத்தை நிறைய செலவு பண்ணுவாங்க. ஆனா ஈசாக்கு ஒரு முடிவெடுத்தான். என்ன முடிவெடுத்தான் அப்படின்னு சொன்னா, இந்த துறவு அவர்களுடையது என்று அவர்கள் வாக்குவாதம் பண்ணினதுனால அப்படியே அவங்களிடத்துல தூக்கி போட்டுட்டு, என்ன மறுபடியும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒருவரால முடியும், என்னை நடத்துறதுக்கு ஒருவரால முடியும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தட்ட கர்த்தர் தெளிவா பேசுறாரு. உங்கள்கிட்ட இருக்கிற அபிஷேகம் ஊரையே கர்த்தர், உலகத்திலேயே கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போகிறார். அவர்களிடத்தில் இருக்கிறது என்ன, அவர்கள் கொடுக்க போகிறது என்ன, அவர்கள் உங்களுக்கு தரப்போகிறது என்ன, அது கொஞ்சம் தான். ஆனா ஆண்டவர் நினைச்சாருன்னா உங்க கையை பிளஸ் பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சத்துருக்களை காட்டிலும் உங்களை பெருக பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஈசாக்கினிடத்திலே இருந்த முதல் அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனாருடைய நாட்களிலே தூர்த்து போட்டதை அப்படின்னா மூடி போட்டதை திரும்ப அவன் தோண்டி தண்ணீரை கண்டான். இரண்டாவது, இந்த ஈசாக்கினிடத்திலே இருந்த இரண்டாவது அபிஷேகம் என்ன அப்படின்னா, வாக்குவாதம்னு ஒன்று வந்த உடனே, சண்டைன்னு ஒன்று வந்த உடனே, பிரச்சனைன்னு ஒன்று வந்த உடனே, நான் நம்புறேன் விஷன் யாருக்குள்ள இருக்கு அப்படின்னா ஈசாக்குக்குள்ள இருக்குது. திறமை யாருக்குள்ள இருக்குன்னா ஈசாக்குக்குள்ள இருக்குது. எல்லாரும் போய் துறவை கண்டுபிடிச்சுக்கிற மாட்டாங்க. எல்லாரும் போய் அந்த இடத்துல தண்ணீரை தோன்றனோன்னா தண்ணீர் வந்துடாது. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இருக்குது, அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம் ஈசாக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. பாருங்க, நம்ம நிறைய பேர் வீடு கட்டும் போது, நிறைய பேர் இன்னும் விவசாயம் பண்றதுக்கு போர்வெல் போடும்போது சும்மா போர்வெலை எந்த இடத்துலையும் போட்டுற முடியாது. அந்த மூலையில போடு, இந்த மூலையில போடுன்னு சொல்ல முடியாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி எந்த இடத்துல இருக்குன்னு செக் பண்ணுவாங்க, தண்ணி எந்த இடத்துல ஓட்டம் அதிகமா இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. அப்போ அந்த சரியான இடத்தை, அந்த சரியான பாயிண்ட கண்டுபிடிச்சு அந்த இடத்துல அங்க போர்வெல் போட்டாங்கன்னா நம்முடைய பூமிக்கடியில நிறைய தண்ணீர் ஓட்டங்கள் இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து நமக்கு தேவையான தண்ணி கிடைக்குது. ஆனா அது எல்லாரும் நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகும், நிறைய பேர் அதை கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் உங்களிடத்திலே இருக்கிறதை 1000 புடுங்கட்டும், 1000 எடுத்துட்டு போகட்டும். ஆனா உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற திறமை அது வித்தியாசமானது. உங்களுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் அது வித்தியாசமானது. ஈசாக்கு ஏசேக்குல துறவை தோன்றினாலும் தண்ணி வரும், சித்தினாவில் தோன்றினாலும் தண்ணி வரும், ரகபோத்துல தோன்றினாலும்
ஈசாக்கு தோண்டுவான். ஆனால் நல்ல கைகளை மேல தட்டி அதே போலதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க மேல அந்த ஈசாக்குனுடைய அபிஷேகம் இப்பொழுது 1000 மடங்கு வந்து அப்படியே இறங்குவதாக, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. நீங்க எந்த இடத்துல போய் நின்னாலும், நீங்க எந்த வேலையை செஞ்சாலும், நீங்க எந்த காரியத்துல கை வச்சாலும், நீங்க எந்த காரியத்தை செய்கிறீர்களோ அது வாய்க்கணும், அது வாய்க்கணும், அது நல்லா வரணும். இதுவரைக்கும் இந்த ஜெபத்திற்கு முன்னாடி நீங்க கரம் வச்சது ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், கரம் வச்சது வீணா போயிருக்கலாம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு ஒரு ஞானத்தை தராரு. கைகளை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க, முழு பலத்தோடு கேளுங்க. ஏசப்பா, அந்த ஈசாக்குனுடைய அபிஷேகம் எனக்கு வரட்டும் என்று கேளுங்க, கேளுங்க. எஸ் எஸ் ப்ரே. இப்போ அதை விடாப்புடியா கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. வாலிப தம்பி கேட்டு பெற்றுக்கொள்ளு, தங்கச்சி கேட்டு பெற்றுக்கொள்ளு. இல்ல, இது ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங், இது ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம். இனி அது நடக்காது. இனி தோல்வி இல்ல, இனி ஃபெயிலியர் இல்ல, இனி உன் கை கீழே போகாது, இனி உன் கை நஷ்டமாகாது. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த சாபத்தை உடைக்கிறேன். எங்க அப்பாட்ட இருந்த அந்த சாபத்தை உடைக்கிறேன். எங்க அம்மாட்ட இருந்த அந்த சாபத்தை உடைக்கிறேன். எங்க முன்னோர்கள் கை வச்சு எதுவும் நல்லா இல்லாம போச்சு எனக்கு தெரியும். எங்க அப்பா கை வச்சு எல்லாம் நஷ்டமாயிடுச்சு எனக்கு தெரியும். ஆனா இப்போ பரலோக தேவனே, என் கைகளை உங்களுக்கு நேராக உயர்த்துறேன். என்ன பிளஸ் பண்ணணும், என்ன ஆசீர்வதிக்கணும், எனக்கு ஒரு நன்மையை நீங்க தரணும். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலுகவும் உன்னை பெருகவும் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம், எதை செஞ்சாலும் வாய்க்க பண்ணுகிற தெய்வம், எதை செஞ்சாலும் பிளஸ் பண்ணுகிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே? இந்த ஈசாக்கினிடத்தில் இருந்த அபிஷேகத்தை பாருங்க, அவ்வளோ மகிமையான அபிஷேகமா இருக்குது. சரி, எவ்வளோ நல்ல ஒரு அபிஷேகம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய மைண்டு தோண்டப்பட்ட மூடப்பட்ட துறவுகள் எல்லாம் தோண்டுது. அப்படி நான் நம்புறேன், இன்னைக்கு இந்த 9வது நாள் பிரேயர் முடியும் போது உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ஸ்பிரிட் அப்படியே மூவ் ஆகணும். நான் அப்படிதான் ஜெபிக்கிறேன். கடந்த பல மாதங்களாக ஒரு காரியத்தை வச்சு ஜெபிக்கிறேன். அகைன் லார்ட், அகைன் லார்ட். அந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்திலிருந்து சொல்லிட்டே இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். எனக்கு ஜான் வெஸ்லியினுடைய ஐயா ஜான் வெஸ்லி அவருடைய அந்த சாட்சி என்னை ரொம்ப அசைத்தது. பில்லி கிரஹாமனுடைய அந்த சாட்சி என்ன அசைத்தது. ஜான் வெஸ்லி ஜெபம் பண்ண அந்த இடத்துல 2 குழி இருந்த அந்த இடத்துல பில்லி கிரஹாம் முழங்கால் படியிட்டு அகைன் லார்ட், அகைன் லார்ட். மீண்டும் ஒரு விசை, இன்னொரு ஜான் வெஸ்லி உங்களுக்காக உண்டு, இன்னொரு ஜான் வெஸ்லி உங்களுக்காக நிப்பேன் அப்படின்னு சொல்லி கத்துனாரு. அன்னைக்கு எல்லாம் மூடப்பட்ட காலம், அந்த காலத்துல எழுப்புதல் இல்லாத காலம், அந்த காலம் சபைகள் வளராத காலம், அந்த காலத்துல நிறைய ஊழியங்கள் நடக்காத காலம், அந்த காலம் ரொம்ப மங்கின காலமா இருந்துச்சு. ஆனா அந்த காலத்துல தான் பில்லி கிரஹாம் போய் ஜான் வெஸ்லி ஏற்கனவே இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து இவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சாரு. அந்த மாதிரி ஒரு நபரா நான் மாறணும். அகைன் லார்ட், அகைன் லார்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணீரோடு அழுத அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த பில்லி கிரஹாமை கர்த்தர் மிகப்பெரிய அப்போஸ்தலனாய், மிகப்பெரிய சுவிசேஷகனாய், இந்த உலகத்தை கலக்கிற ஒரு தேவ ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றினார். அதனால இந்த சாட்சியை கேட்டதிலிருந்து நானும் மறுபடியும் அப்படிதான் சொல்றேன். என் இருதயத்துக்குள்ள இருந்து ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்குது. அகைன் லார்ட், அகைன் லார்ட். இந்த தேசத்திலே உமக்காய் சாட்சியாய் எழும்பின பரிசுத்தவான்களைப் போல என்னையும் எழுப்புவீராக. ஜெப வீரர்களைப் போல என்னையும் எழுப்புவீராக. அற்புதங்களை உங்க அம்மக்காய் செய்கிற ஊழியக்காரனுடைய அந்த இடத்திலே என்னையும் நீர் கொண்டு வருவீராக. என்னை நம்புவீராக. தோண்டப்பட்ட துறவுகளை நான் உமக்காக, அது மூடப்பட்ட துறவுகளை தோண்டணும்னு நான் ஜெபம் பண்றேன். நான் நம்புறேன் என்னிடத்திலே இருக்கிற அந்த ஆவி உங்களை பற்றி பிடிக்கட்டும். அந்த தேவனிடத்திலிருந்து வந்த அந்த மகிமை, உங்க பலவீனத்தை பார்க்காதீங்க, உங்க பின்னணியை பார்க்காதீங்க, இந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த தரிசனத்தை வைக்க வைக்க அது எல்லாம் மாறி போகும். கர்த்தர் உங்களை எரிய வைத்து, கர்த்தர் உங்களை கொழுந்து விட்டு எரிய வைத்து அதற்கு பிறகுதான் இந்த உலகத்தை விட்டு கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈசாக்கினிடத்துல அபிஷேகம், அவனுடைய கண்ணு மட்டும் விட்டுருக்கலாம் அவ்வளவுதான். இவன்கிட்ட போய் அவன் சண்டை போடுவான், திருப்பி வேண்டாம் அதெல்லாம் போய் அது தோண்டிட்டு இருக்கணும். நம்ம வேணா ஒரு புதுசா போய் பார்ப்போமா, நமக்கு தகுந்த மாதிரி ஒன்று பார்க்கணும்னு நினைக்கவே இல்லை. பாருங்க, அவனுடைய கண்ணு ஆபிரகாம் தோன்றது மேல போகுது. அப்போ நீங்க மறந்துடக்கூடாது. நம்பர் 1, இன்னைக்கு முழுக்க நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நம்பர் 2, இரண்டாவதாக நான் சொன்னது மாதிரி இந்த ஈசாக்கினிடத்திலே இருந்த ஒரு மிகப்பெரிய பிளஸிங் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல முட்டுக்கட்டை போடுறாங்க. நீ இங்க வரக்கூடாது, நீ இதை பண்ணக்கூடாது, நீ இதை செய்யக்கூடாது, உனக்கு என்ன அருகதை இருக்குது, உனக்கு என்ன தைரியம் இருக்குது, நீ யாரு, நீ எங்க இருந்து வந்தவன். அப்போ எங்க போனாலும் இந்த ஈசாக்குக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டே இருக்கிறாங்க, தடைய போட்டுட்டே இருக்கிறாங்க. அவ்வளவுதான். தடை போட்ட உடனே நம்மளை வாழ விட மாட்டாங்க போல தெரியுது, நம்மளை இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய விட மாட்டாங்க போல தெரியுது, நம்ம இதுக்கு லாயக்கே இல்லை போல தெரியுது, இது அவங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும், நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைச்சு இந்த ஈசாக்கு விடாம, ஒரு வழியை நீ அடைச்சியாப்பா, ஒரு பாதையை நீ அடைச்சியாப்பா, நான் ஆராதிக்கிற தேவன் நீ ஒரு வழியை அடைச்சா எனக்காக 7 வழியை திறப்பாரு. ஒரு பிசினஸ் நீ அடைச்சா 7 எனக்காக திறப்பாரு. ஒரு ஊழியத்தை நீ அடைச்சா கர்த்தர் எனக்காக 7 திறப்பாரு. ஒரு சூழ்நிலையை நீ அடைச்சேன்னா கர்த்தர் எனக்காக 7 திறக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்க நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. மகனே மகளே, ஒன்று செய், அதையே பார்த்துட்டு இருக்காதீங்க. சிலருடைய வாழ்க்கை இதிலேயே அழிஞ்சு போயிடுச்சு. பாருங்க, யாராவது ஒருத்தர் எதை புடுங்கிட்டாங்களா, எடுத்துட்டாங்களா, விட்டு கொடுக்கறதுக்கு சில நேரத்தில் மனசே இருக்காது. நான் நம்புறேன், கடினம்தான், கஷ்டம்தான். நீ உங்களுக்குள்ளதை நீங்க எப்படி விட்டு கொடுப்பீங்க? நீங்க கஷ்டப்பட்டதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நீங்க உழைச்சதை எப்படி விட்டு கொடுப்பீங்க? உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அவங்க மட்டும் சொகுசா வச்சு அனுபவிப்பாங்க, நீங்க ஒன்றும் இல்லாம போகணுமா? அப்படிப்பட்ட எண்ணங்கள் மனுஷ ரீதியா உங்களுக்குள்ள வர்றது உண்மைதான், இயற்கை தான், அதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம என்னதான் இருந்தாலும் அதுல கஷ்டப்பட்டு பண்ணிருக்கிறனால நம்ம மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, சில காரியங்கள் நமக்கு ஃபைட் பண்றது பிரச்சனை இல்லை. ஆனா அது வராதுன்னு தெரியும் போது, அது காலதாமதம் ஆகுதுன்னு தெரியும் போது, அதுக்கு பின்னாடி ஓடுனா சமாதானம் போகுது, அதுக்கு பின்னாடி போனா ஒரு வெற்றியும் தெரியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காம, நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த ஈசாக்கை போல ஏசேக்க மூடிட்டாலும் நான் நெக்ஸ்ட் சித்தனாவுக்கு போவேன், சித்தனாவை நான் மூடிட்டாலும் நான் ரகபோத்துக்கு போவேன். எனக்கு சித்தனாவை மூடலாம், எனக்கு ஏசேக்க மூடலாம், ஆனா கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ரகபோத்தை ஒருவராலும் இன்று கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்காக ஒரு ரகபோத், உங்களுக்காக ஒரு ரகபோத், உங்களுக்காக ஒரு ரகபோத், உங்களுக்காக ஒரு ரகபோத். அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்களுக்காக திறக்க போகிறது. கைகளை எல்லாம் மேலே தட்டி, எல்லா ஏசேக்கு சித்தினா இன்றையோடு முடிய போகுது. ரகபோத்தை கர்த்தர் தர போகிறார், ரகபோத்தை கர்த்தர் தர போகிறார். நீங்க கையிட்டு செய்கிறது வாய்க்க போகிறது, ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அவர்களை பார்க்கலும், சத்துருக்களை பார்க்கலும், மூடி போடுகிறவர்களை பார்க்கலும், பிடுங்கிறவர்களை பார்க்கலும் உங்களை கர்த்தர் பல மடங்கு, அப்பா கொடுத்ததை விட, அம்மாவுடைய பார்ட்டிஷனை விட, உங்க சொந்தக்காரங்க கொடுக்கிற பார்ட்டிஷனை விட என் ஏசப்பா உங்களுக்கு தர்றது, எங்க ஏசப்பா உங்களுக்கு தர்றது அவங்க யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்கும். நம்புறவங்க கைகளை மேல தட்டி ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமை மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமை மேகம், தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேன். எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரகபோத் தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரகபோத் தொடங்கின. இப்ப சொல்லும் மெச்சடா தெய்வமே, யெகோவா தெய்வமே, என்னை பேருக செய்பவரை பாடுவோம்.
திறனல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும், நீ செய்வதை தடுப்பவன் யார். இப்ப கையமையல் என் ஆரம்பத்தை பூரணமாய் மாற்றி, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி, சம்பூரணமாய் மாற்றி, கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. இப்ப சொல்லும், என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சி என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சி வாழ்நாளெல்லாம் போஷி. இப்ப சேர்ந்து பாடுங்க பாடுங்க பாடுங்க. என்னை பெருக செய்பவர் விசுவாசத்தோட என்னை பெருக செய்பவரே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். முழுபலத்தோடு முழுபலத்தோடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வழியை அடைக்கும் போது அந்த வழியையே பார்த்துட்டு இருக்க கூடாது. ஒரு வழியை மனுஷன் அடைக்கும் போது அந்த வழியை நினைச்சு கவலைப்படக்கூடாது. ஒரு வழியை மனுஷன் அடைக்கும் போது அந்த வழியை பார்த்து பார்த்து ஏங்கி 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 அங்கேயே தரிசனத்தை இழக்கக்கூடாது. ஒரு வழியை அடைஞ்சிருச்சுன்னா அடுத்து உடனே உங்களுடைய கண் எங்க போகணும்னு சொன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தது. இந்த 9வது நாள் நீங்க ஒரு வார்த்தையை மறக்கக்கூடாது. என்ன வார்த்தை மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஒரு இடத்துல உங்களுக்கு தோல்வியா, ஒரு இடத்துல தோல்வின்னு தெரிஞ்ச உடனே சிலர் பாருங்க அங்கேயே உட்கார்ந்து, சிலருக்கெல்லாம் ஒன்று போதும், ஒரு பிரச்சனை போதும், அவ்வளோதான் அவங்க வாழ்க்கையை முடிச்சிடும். ஒரு நெகட்டிவ் போதும் அவங்க வாழ்க்கையை முடிச்சிடும். இல்லை நான் கஷ்டம்தான் பாஸ்டர், 24 மணி நேரத்தையும் அந்த பிரச்சனையை என் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கறது எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா? அந்த சோதனையை நான் பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளோ வருத்தமாக தெரியுமா? ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் பார்த்த உடனே அப்படியே உட்கார்ந்துருவீங்களா? ஒரு ஏசேக்குக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்துருவீங்களா? ஒரு சித்தனாவுக்கு முன்னாடி நீங்க அப்படியே இருந்துருவீங்களா? என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் ஒரு ஏசேக்கு அனுமதிச்சிட்டாரு. என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் ஒரு சித்தனாவை உங்க வாழ்க்கையில அனுமதிச்சிட்டாரு. அது கர்த்தர் ஏன் அனுமதிச்சாருன்னு நமக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் ஏசேக்கு அனுமதிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு சித்தனாவை அனுமதிச்சதுக்கு காரணம் இருக்கும். ஆனா அந்த ஏசேக்கு கிடைக்கலன்றதுக்காக, அந்த சித்தனா கிடைக்கலன்றதுக்காக, ஐயோ இத்தனை வருஷத்தினுடைய உழைப்பு வீணா போச்சே, இத்தனை வருஷத்தினுடைய நேசம் வீணா போயிருச்சே, இத்தனை வருஷம் பாடுபட்டதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிருச்சேன்னு சொல்லி அந்த ஒண்ணுலயே உங்க வாழ்க்கை முடிஞ்சு போலாமா? யாரோ ஒருத்தரத்துல ஆண்டவர் தெளிவா இன்றைக்கு பேசுகிறார். நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான். ஒரு சித்தனாவுக்கு முன்னாடி நீங்க இருந்துட்டீங்க, ஒரு ஏசேக்கு முன்னாடி நீங்க உடைஞ்சு போய் நீங்க கிடக்குறீங்க. அந்த ஏசேக்க உங்களால தாண்ட முடியல, அந்த சித்தனாவை உங்களால தாண்ட முடியல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா பேசுறாரு, அந்த ஏசேக்க விட்டு நீ வந்தாதான், அந்த சித்தனாவை விட்டு நீ வந்தாதான் நீ ரகபோத்தை பார்க்க முடியும் மகளே, ரகபோத்தை பார்க்க முடியும் மகனே. நீ ஏசேக்க விட்டுட்டு வெளியே வாங்க, சித்தனாவை விட்டு வெளியே வாங்க, அதை தூக்கி போடுங்க. அது இல்ல, அது ஏசேக்கு முடிஞ்ச உடனே உங்க லைஃபே முடியல, சித்தனா முடிஞ்ச உடனே உங்க லைஃபே முடியல. கர்த்தர் ஒரு ரகபோத்தை உங்களுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஒரு ரகபோத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எழும்பு, போராடி, ஹல்லேலூயா, நில்லு. ஆமே, நீ ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தால் போதும், பார்வோனுடைய படைகள் உன்னை பார்த்து நடுங்கிற அளவிற்கு கர்த்தர் சொல்றாரு. ஒரு தோல்வி அல்ல, ஒரு அவமானம் அல்ல, ஒரு விழுகை, அந்த விழுகை அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
பிசாசுனுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரமே என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி தான் உலகத்திலே ஆண்டவருக்காக வல்லமையாய் செயல்பட்டவர்கள் எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. அவங்களுக்கு பலவீனம் இருந்தா கேட்டுச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பலவீனம் இருந்துச்சு தெரியுமா? அவங்க நினைச்சதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டா இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. வியாதியோட தான் சிலர் மேற்கொண்டாங்க, சிலர் அவமானத்தோட தான் சிலர் மேற்கொண்டாங்க, சிலர் மன வருத்தத்தோட தான் மேற்கொண்டாங்க. ஆனா யாருக்குமே தெரியாது இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையில் அவங்க கடந்து போறாங்கன்னு கூட அவங்க சொன்னா நம்மளால நம்பவே முடியாது. ஆனா அவ்வளோ பெரிய பிரச்சனையும் தாண்டி, ஏசேக்க தாண்டி, சித்னாவை தாண்டி ரகபோத்தில் அவங்க வந்ததுனால தான் அநேகர் அவர்களை குறித்து பேசுகிறார்கள். நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை கத்தர் நேருக்கு நேர் கத்தர் என்கவுண்டர் பண்றாரு. ஸ்ட்ரெயிட்டா வந்து கத்தரிடத்துல பேசுறாரு. இல்ல அந்த ஏசேக்கு இருக்கட்டும், அந்த சிக்தனா இருக்கட்டும், ஆனா ஒன்று, நீங்க ரகபோத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க ரகபோத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஏசேக்க விட்டுட்டு அந்த சித்னாவை விட்டுட்டு ரகபோத்துக்கு வந்து ஜெயிச்ச உடனே என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏசேக்குல வெறுத்தவங்க, சித்னாவில் வெறுத்தவங்க ஸ்ட்ரெயிட்டா ஈசாக்கு இடத்துல வந்து கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஹல்லேலூயா! ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். நான் நம்புறேன் நீங்க ஜெயிப்பீங்க. இந்த பிரேயருக்கு பிற்பாடு நீங்க ஜெயிப்பீங்க. ஏசேக்குல இல்ல, சித்னாவுல இல்ல, ரகபோத்துல ஜெயிச்சிருவீங்க. நீங்க ரகபோத்துல ஜெயிக்கும் போது ஏசேக்குல இருக்கிற உங்களை வெறுத்த அந்த நபர் வரும், சித்னாவுல நீங்க பாடுபட்ட அந்த காரியம் திரும்ப வரும், திரும்ப வரும். ஹல்லேலூயா! ரகபோத்துல ஜெயிக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கைவிட மாட்டார். ரகபோத்துல ஜெயிக்கிறவங்களுக்கு சித்னா திரும்பி வரும். ஹல்லேலூயா! 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 கைகளை மேல உயர்த்தி முழு பலத்தோடு கூட சத்தமா இயேசுவே என்னை எழுப்பு, இயேசுவே என்னை எழுப்பு, சத்தமா சத்தமா சத்தமா. ஏசேக்கு அடைச்சு வைக்க முடியாது, சித்னா அடைச்சு வைக்க முடியாது. வெளியே வா லாசருவே, வெளியே வான்னு சொன்னது மாதிரி கர்த்தர் நிறைய பேருடைய கையை பிடிச்சு இன்னைக்கு வெளியே கொண்டு வராரு. அந்த அழுத்தத்தை விட்டு வெளியே வா, அந்த சோதனையை விட்டு வெளியே வா, அந்த அவமானத்தை விட்டு வெளியே வா, அந்த கஷ்டத்தை விட்டு வெளியே வா. அதை தாங்கக்கூடிய பலன் தருவார், அதுல தப்பிச்சு கொடுக்கக்கூடிய வழியை செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி அவர் செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். அவர் தாங்கிட பலன் தருகிறவர். சொல்லுங்க சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி இயேசுவே இன்றைக்கு எனக்கான ரகபோத் ஆரம்பிக்கட்டும். சத்தத்தை விட்டுறாதீங்க, ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண. அந்த மாதிரி சூழ்நிலையில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு பிள்ளைகளும் ஹல்லேலூயா! Thank you Jesus, thank you Jesus, hallelujah, ஆமென். கைகளை தட்டிக்கொண்டே பாடி, தாங்கிடும் பலன் தருகிற கர்த்தர், என்னை தப்பி செல்வதற்கு வழி செய்கிற கர்த்தர். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விட மாட்டார். விட மாட்டார். ஓ, தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், தப்பி செல்ல வழி செய்வார், நான் தப்பி செல்ல வழி செய்வேன். கைகளை மேல கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். பாடுவோம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க பார்க்கிறோம். நல்லதோ போராட்டம் போராடும், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோ போராட்டம் போராடும், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு,
சொல்லுவோம். நீதியின் கிரீடம் எனக்கு உண்டே, நேச வருகையில் தந்திடுவார், நேச வருகையில் தந்திடுவார், என் நேச வருகையில். இப்ப சொல்லுவோம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே இயேசுவே. இப்போ இப்போ எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. அந்த ஏசேக்கில் இருந்து, அந்த சிந்தனாவில் இருந்து இப்போ 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 எங்கள் இயேசு கைவிட மாட்டா, எங்கள் இயேசு கைவிட மாட்டா, எங்கள் இயேசு, எங்கள் இயேசு, எங்கள் இயேசு, எங்கள் இயேசு, எங்கள் இயேசு, எங்கள் இயேசு கைவிட மாட்டா, எங்கள் இயேசு. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரூத்தை குறித்து வேதம் சொல்லுது. அந்த ஊர்ல வந்த ஒரு பையன், அவனுடைய பின்னணி யாருன்னு கூட தெரியாது, அவங்க குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு கூட தெரியாது. ஆனா என்னமோ ஒரு விதத்துல அவரை கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. ஆனா இந்த ரூத்து கல்யாணம் பண்ண அந்த சூழ்நிலையில மாமனார் இறந்து போயிடுறாரு, இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு, தன்னுடைய கொழுந்தனானே இறந்து போயிடுறாரு. எப்படி இருக்கும்? தங்கச்சியினுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, தன்னுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, தனக்கு நேசித்த மாமியார் மாமனார், ஆம்பளைகளே அந்த வீட்டுல ஆம்பளைகளே இல்லை, 3 ஆம்பளைங்க இருந்தா 3 ஆம்பளைங்க இறந்து போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? அது அந்த கொஞ்ச நாளைக்குள்ள, கொஞ்ச பீரியடுக்குள்ள இது எப்படி ஒரு சகோதரி தாண்டுவா? எப்படி ஒரு லேடியால தாண்ட முடியும்? என்னதான் இருந்தாலும் இந்த ரூத்துக்கு வாழ்க்கைன்னு ஒன்று வரும்போது மாமியார்கிட்ட போய் என்ன மாமி செய்யலான்னு கேட்டா, உங்க அப்பா வீட்டுக்கு போ, ஏதாவது 2வது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு, என் கூட வராத, என் கூட வந்தா உனக்கு வாழ்க்கையே இல்லை, என் கூட நீ வந்து என்ன பண்ண போற, நான் என்ன பிள்ளைய போய் தர முடியும், அதனால என் கூட வந்தா உனக்கு ஹோப் இல்லை. இந்த ரூத் வந்து ஏசேக்க பார்த்துட்டாங்க, சித்தனாவை பார்த்துட்டாங்க. ஆனா இப்ப அந்த ரூத் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க பாருங்க, உங்க கூட நான் வருவேன், உங்க கூட நான் வருவேன். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என் தேவன், உம்முடைய நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன், அங்கே நான் அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு பிரியாது, பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு சரி கட்டுவார், கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு சரி கட்டுவார் என்ற வார்த்தையை வேதத்திலேயே மூத்த ஆட்கள் மட்டும்தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாய் ஆண்டவரை பற்றி ரொம்ப தெரிஞ்சவங்க தான் இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. தன்னுடைய வாழ்க்கையில கண்ணுக்கு முன்னாடி 3 ஆண் பிள்ளைகளுடைய மரணத்தை பார்த்தவங்க தான் இந்த ரூத்து. பிரதர், ஒரு மரணத்தை பார்த்து நீ உடைஞ்சு போயிருக்கிறீங்களே, ஒரு மரணத்தை பார்த்தே உடைஞ்சு போயிருக்கிறீங்க. ஒரு தங்கச்சியினுடைய மரணம், ஒரு அண்ணனுடைய மரணம், ஒரு அப்பாவுடைய மரணம், அம்மாவுடைய மரணம், கூட பிறந்த யாரோ ஒருத்தருடைய மரணம், ஒரு ஃப்ரெண்டோட மரணம், உன்னை ஒண்ணுமே இல்லாம உன்னை சுருட்டி ஒரு இடத்துல எதுவுமே இல்லைன்னு உன்னை உட்கார வச்சிருச்சுல்ல. ஒரு பிள்ளையினுடைய மரணம், 10 மரணத்தை பார்த்தவன் தான் யோபு. 10 மரணத்தை பார்த்தவன், அடக்கம் பண்றது கூட கிடைக்கலங்க, சரீரம் கூட மூஞ்சியை கூட பார்க்க முடியலங்க. தன்னுடைய பிள்ளைங்க வந்து கடைசியில் எப்படி இருந்தாங்க, என்ன ட்ரெஸ் பண்ணாங்கன்னு கூட பார்க்க முடியல. அத்தனை பேரும் ஒரு வீட்டில் சந்தோஷமா அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 4 பக்கமும் காத்தடிச்சு மொத்தம் வீட்டுக்குள்ள வந்து விழுந்து அத்தனை பேரும் அங்க செத்து போறாங்க. அந்த பிள்ளைகளை அடக்கம் பண்றது கூட டைம் இல்லை. ஒரு நாள் விட்டு, ஒரு வருஷம் விட்டு ஒவ்வொருத்தனா இறந்திருந்தா கூட பரவாயில்ல, ஒரே நாள்ல 10 பிள்ளைங்க சாகுறாங்க. ஒரே நாள்ல அத்தனை ஒட்டகங்களும் மடிஞ்சு போகுது. ஒரே நாள்ல எல்லாமே போய் அவ்வளவுதான், மேல இருந்து அவனுடைய கீழே வந்து உட்கார்ந்து இருக்கிறான், எல்லாமே போயிடுச்சு. ஆனாலும் என் வழியை அவருக்கு முன்பாக நான் ரூபகரணம் பண்ணுவேன், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். இந்த தோல் முதலையவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். என் பிரதர், உங்களுக்கு என்ன பிரதர் வந்து போச்சு? சிஸ்டர், உங்களுக்கு என்ன வந்து போச்சு?
ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிறாரு. நான் இந்த வார்த்தையை கேட்க முடியாது, ஏன்னா இது உங்க சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் தெரியும். உங்களுக்கு வலி அதிகமா இருக்கு, எனக்கு தெரியும். உங்களுக்கு கண்ணீர் அதிகமா இருக்குது. நீங்க நம்பினவங்க போயிட்டாங்க. உங்க விஷனே அதான், உங்க எழுப்புதலே அதான், உங்களுக்கு இருந்த ஒரே ஹோப்பே அதான். அதுவே எதிரா நிற்கும் போது, அதுவே உடஞ்சு போகும்போது, அதுவே இல்லாத போது உங்களால நிக்க முடியலன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, இந்த சித்தனாவிலே இருந்துறியா, இந்த ஏசேக்கிலே இருந்துறியா, இந்த ஏசேக்கு உனக்கு போதுமா? இந்த ஏசேக்க பார்த்து பார்த்து எத்தனை நாள் அழப்போறீங்க? இந்த சித்தனாவை பார்த்து பார்த்து எத்தனை நாள் அழப்போறீங்க? இந்த ஏசேக்கில் இருந்து இருந்து எத்தனை நாள் அவங்களை குற்றப்படுத்த போறீங்க? இந்த சித்தனாவில் இருந்து எத்தனை நாள் அவங்களே குற்றப்படுத்திட்டு உட்கார்ந்து இருக்க போறீங்க? இந்த ஏசேக்கில் உட்கார்ந்து எத்தனை நாள் துக்கத்தோட உட்கார போறீங்க? கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, ரகபோத்துக்கு எழும்பு, ரகபோத்துக்கு எழும்பு, ரகபோத்துக்கு நேராக இவனுடைய பிரயாணத்தை ஆரம்பிங்க. ரகபோத்துக்கு நேரா எழுப்புதல் அடையட்டும். ரகபோத்துக்கு நேரா உங்களை நீங்க தைரியப்படுத்துங்க. ரகபோத்துக்கு நேரா உங்களுடைய இருதயம் திரும்பட்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், முன்னானவைகளை ஆமே நினைத்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி இந்த ஃபெயிலியர்ஸை குறித்து பயப்பட வேண்டாம், இந்த ஃபெயிலியர்ஸை குறித்து வருத்தப்பட வேண்டாம், இந்த ஃபெயிலியர்ஸை குறித்து உடைஞ்சு போய் உட்கார வேண்டாம். இல்ல 10 இடத்துல நீதிமான் தோற்று போனாலும் ஹalleluya, நீதிமான் தோற்று போனாலும் மறுபடியும் நீதிமான் எழும்பி நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒருத்தரை தேடி வந்திருக்கிறார். அந்த ஒரு ரூத்துனுடைய அபிஷேகம் இன்றைக்கு கடந்து வருகிறது. ஒரு மனுஷன், ஒரு ஈசாக்கு கர்த்தர் சொல்றார், எழும்பு கர்த்தருடைய தரிசனத்தை சுமந்துகொள். ஹalleluya, நீ ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தால் போதும், பாகாலுடைய படைகள் தகர்த்து எரியும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். ஆமென். கேளுங்க, அந்த பலத்தை கேளுங்க. இனி உங்களை யாரும் தைரியப்படுத்த வேண்டியது இல்லை. இனி யாரும் உங்களை உந்தி தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இனி எந்த செய்தியும் உங்களுக்கு இதை குறித்து வேண்டியது இல்லை. இனி யாரும் வந்து உங்களோட அழக்கூடாது. இனி யாரும் வந்து உங்களுடைய சோகத்தை விசாரிக்க கூடாது. இனி யாரும் வந்து நீங்க அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்க கூடாது. ஹalleluya. யாக்கோபு 15 வருஷத்தை வேஸ்ட் பண்றான்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்ய முடியும்னு தான் கேட்கிறாரு. நீ எதுக்குப்பா வேஸ்ட் பண்ண? ஒரு யோசேப்பு அவன் வீட்டை விட்டு போயிட்டான்னு சொன்ன உடனே அவனே போயிட்டானா? ஒரு யோசேப்பினுடைய பலவர்ண அங்கிய ரத்தத்தில் தோச்சு கொண்டு கொடுத்த உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடியல. அந்த யோசேப்பை ஆண்டவர் மறுபடியும் கொடுத்தாரா இல்லையா? மறுபடியும் தந்தாரா இல்லையா? நான் நம்புறேன், அந்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவன். முடங்கி கிடக்கவே கூடாது. ஹalleluya. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க அவர் தலையசைப்பான், நெருப்பாய் இறங்கிடுவான். நான் ஜெபிக்க அவர் தலையசைப்பான், நெருப்பாய் இறங்கிடுவான். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை, எல்லாரும் எழுமி நிற்கலாம். Thank you Jesus. கர்த்தர் அவனுக்கு இடம் உண்டாக்கினார். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி ஜெபித்து நாம் முடிக்க போறோம். இந்த 9வது நாள் ஆவியானுடைய மகிமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் அநேகரை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அநேகருக்கு சித்தனா இல்ல, ஏசேக்கு இல்ல, ரகபோத்தை கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறார். கைகள் எல்லாரும் தட்டி சொல்லுவோம்.
சொல்லுங்க. ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை சொல்லு. ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா. சொல்லு. ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா. நெருப்பாய் சொல்லு. ஆவியே 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 அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை. வழிமாறி கிடந்தாலும் வார்த்தையின் தெய்வம் பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். சொல்லு. மீனை கொண்டு மீட்பார். இப்ப கைகளை மேல தட்டி ஆவியே ஆவியே சொல்லு. ஆவியான சாபங்கள் முறிவதாக. சாபங்கள் முறிவதாக. சாபங்கள் முறிவதாக. கட்டுகள் முறிவதாக. முறிவதாக. இயேசுவின் நாமத்தினால முறியட்டும். இயேசுவின் நாமத்தினால முறியட்டும். அப்பா அப்பா இயேசுவே இயேசுவே இயேசுவே. முன்மாறி மழை பின்மாறி மழை. இயேசுவா 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 இயேசுவே இயேசுவே இயேசுவே. எனக்கு வேணும் 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 வேணும். எழுப்புதல் எழுப்புதல். அக்கினி 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 அக்கினி. இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படட்டும் 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 ஊற்றப்படட்டும். ஆவியே ஆவியே இயேசுவே இயேசுவே இயேசுவே. நம்புங்கப்பா 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 நம்புங்கப்பா. ஒவ்வொருவர் மேலும் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இப்போ தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை. கைகளை தட்டி முழுவலத்தோடு முழுவலத்தோடு கோடி நன்றி ஆண்டவரே. இந்த 9வது நாள் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ததற்காக நன்றி. தட்டி எழுப்பினதற்காக நன்றி. அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். உங்க மகிமையின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஐயா நீர் ஆளுகை செய்யுங்கய்யா. இந்த 100 நாட்களுக்குள்ள சத்துரு வெட்கப்பட்டு போகணும். கட்டுகள் அவிழ்ந்து தானா விழணும். கட்டுகள் அவிழ்ந்து தானா விழணும். மகிமை காணப்படணும். ஸ்தோத்திரம். இன்னும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆறுதல் இல்லாம தைரியம் இல்லாம இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த ஜெபத்தோட இணையட்டும், சேரட்டும். இந்த ஜெபத்தோட யாரெல்லாம் சேர்றாங்களோ, இப்ப லைவ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் மேலே உங்க மகிமை ஊற்றப்படட்டும். இயேசுவா, இந்த 100 டேஸுக்குள்ள
இந்த ஊழியத்தை கனப்படுத்தினது நீங்க தானே. இந்த இடத்துல இந்த திருச்சபையை ஸ்தாபிச்சது நீங்க தானே. இந்த இடத்தை கொடுத்தது நீங்க தானே அப்பா. அந்த கடன் பிரச்சனையும் அந்த இடத்திற்காக வாங்கின அந்த பணத்தையும் இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள நீங்க அங்கீகரிப்பீங்கன்னா ஆண்டவரே, உங்க சித்தம் இருக்குமானா ஆண்டவரே, அந்த காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, ஸோ ஏதோ ஒரு ஏசேக்கு ஏதோ ஒரு சித்தனா பாஸ்டர், இன்னைக்கு ஆண்டவர் என் கூட ரொம்ப தெளிவாக பேசினார். என் மேலே இருக்கிற விஷன் எல்லாம், என் மேலே இருக்கிற எல்லா அப்படியே இதுக்கு முன்னாடி அப்படியே நின்றுச்சு. நான் அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துட்டேன். அதுக்கு மேலே என்னால் அதை விட்டு வெளியே என்னால் வர முடியல. அந்த சோதனையை விட்டு வெளியே வர முடியல. அந்த பிரச்சனையை விட்டு என்னால் வெளியே வரவே முடியல. நான் காலையில் எழும்பும்போது அது எனக்கு முன்னாடி வந்து நிற்குது. எனக்கு அதை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. என்னால் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போக முடியல. பட் இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார். எனக்காக ஜெபம் பண்ணணுன்றவங்க மட்டும் அப்படியே ப்ளீஸ் முன்னாடி வாங்க. ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் அப்படியே இந்த மாதிரி இந்த காரியத்திற்காக ஜெபிக்கணுன்ற பிள்ளைங்க நீங்கள் லைவை கண்டினியூ பண்ணுங்கள். மற்றவங்க நீங்கள் கடந்து போனால் கூட போகலாம், ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வேகமாய் 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 வாருங்கள். ராதா ரபௌ ஷகதனரமா. ஒருவேளை ரொம்ப வர முடியல அப்படின்னு சொன்னால் அங்கே நில்லுங்க, தப்பு இல்லை. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி பலிபீடத்திற்கு நேராக வந்து ராதா ரபௌ லஹதரமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படி என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. உங்கள் லைஃப்பில் ஒன்று நீங்கள் நினச்சிக்குங்க, நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் நம்ம கூட எவ்வளோ இருந்தாலும், கர்த்தர் நம்ம கூட இருந்தாலும், இந்த தடை கற்கள் என்கிற ஒன்று நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு தான் இருக்கும், வந்துட்டு தான் இருக்கும். ஹலோ, நமக்கு வந்து தடை வர்றதுனால மானிட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். தடை வர்றதுனால நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என் கூட இல்லையோ, ஆண்டவர் என்னுடைய காரியத்தை அங்கீகரிக்கலையோ அப்படின்னு நம்ம நிறைய நேரம் நினைச்சிருவோம். கிடையாது கிடையாது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே போகிறார். அப்போ ஒன்று நீங்கள் நினச்சிக்கணும், தடை வந்த உடனே நமக்கு என்னமோ தடை வருது, ஆண்டவரை நிறுத்துறாரா இல்லை அப்படின்னு சொன்னால் பிசாசு தடுக்கிறானா, ஆண்டவர் எங்கள் கூட இல்லையா அப்படின்னு நினைக்கவே கூடாது. அவ்வளோதான். ஒரு தடை வந்துருச்சுன்னா அடுத்தது உடனே முயற்சி எடுக்கணும், தைரியமாக முயற்சி எடுக்கணும். அதான் வேதம் சொல்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், இந்த 7 தரம் விழுந்தாலும் அப்படின்னு சொல்றது வெறும் பாவத்தை சொல்லல, அசுத்தத்தை சொல்லல. நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் 7 டைம் நமக்கு அறியாம விழுற மாதிரி சூழ்நிலை வரும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் வேணும். என்ன வந்தாலும், உங்க வாழ்க்கையில என்ன வந்தாலும் நீங்க ஒன்று மனசுல நினைக்கணும், ஓகே இது சிலது உடனே மாறும், சில தடைகள் உடனே சரியாகும், சில தடைகள் நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் கூட மாறாது, மரணம் வரைக்கும் கூட மாறாது. தேவனுடைய மனுஷன் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தர் அவருக்கு ஒரு முள்ளு கொடுத்தாரு. அந்த முள்ளு எத்தனை வருஷம் வரைக்கும் இருந்துச்சு சொல்லுங்க? மரணம் வரைக்கும் அவருக்கு முள்ளு இருந்துச்சு. பட் அந்த முள்ளு இருந்ததுனால அந்த முள்ளுக்கு பின்னாடியே போய் டைமை வேஸ்ட் பண்ணாரா? அது ஒரு வாரத்தில் இருக்கட்டும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அவ்வளோதான். அதுக்கு ஆண்டவர் அந்த நேரத்துக்கு அந்த பலன் தருவார். அது சில நேரத்தில் துக்கப்படுத்தும், சில நேரத்தில் கஷ்டப்படுத்தும். ஆனால் அவர் அடுத்த விஷனுக்கு உடனே காலடி எடுத்து வச்சிட்டார். சரி, இதே பார்த்துட்டு இருக்காதப்பா, அடுத்ததுல போப்பா, இதே பார்த்துட்டு இருக்காதப்பா. இன்னைக்கு உங்களையும் பார்த்து ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. நான் நம்புறேன், இந்த 100 days ஜெபத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா, ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன வந்தாலும் ஒரு நாள் துக்கப்படலாம், 2 நாள் துக்கப்படலாம், கூடி போனா ஒரு வாரம் வரைக்கும் கூட துக்கப்படலாம். சரி பரவாயில்ல அப்படின்னு. எவ்வளவு பெரிய தலைவன் மோசே இறந்தாலும் உலகத்திலே அதிகமான துக்கம் கொண்டாடினது யாருக்கு அப்படின்னா மோசை தான். ஆனாலும் எத்தனை டேஸ் அப்படின்னா சொல்லுங்க, 40 days தான், 40 நாள் தான். தலைவனா இருந்தா கூட மரிச்சிட்டா அவருக்காக துக்கம் கொண்டாடுற நாள் 40 days தான். ஆனா தாவீது 7 days. சரி மறந்துரு, அவ்வளவுதான், முடிஞ்சு. அது உடனே கிளம்புங்க பாளையத்தை. ஆண்டவரே அப்படிதான் விருப்பப்படுறாரு. அதனால இன்றைக்கு யாரோ ஒருத்தர் உங்களை விட்டு போச்சு, ஏதோ ஒன்று போச்சுன்றதுக்காக அப்படியே முடங்கி நீங்க படுக்கவே கூடாது, முடங்கி படுக்கவே கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ரகபோத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த ஈசாக்கு ரகபோத்திலேருந்து மட்டும் திருப்தி ஆகல, ரகபோத்தில் வெற்றி கிடைச்சது உடனே நெக்ஸ்ட் அடுத்த தரவுக்கு போயிட்டாரு. சார் என்ன விஷன், என்ன விஷன். நான் நம்புறேன், அந்த ஈசாக்காய் கர்த்தர் உங்களை எல்லாரையும் அபிஷேகம் பண்ண தலை மேல கயத்தை வச்சு, தகப்பனே தகப்பனே தகப்பனே, இந்த 9வது நாள் நீங்க டைரக்டா எங்களை என்கவுண்டர் பண்ணதை நாங்கள் பார்த்தோம்.
நீங்க நேருக்கு நேர் எங்களை வந்து பார்த்ததை நாங்கள் உணர்ந்துட்டோம். இந்த சத்தம் யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ அவங்கெல்லாம் போய் சேரட்டும். இப்போ என் பிள்ளைங்க தலை மேல கையை வச்சிருக்கும் போதே ஒரு மகிமை இறங்கி, இனி அதை பார்க்க கூடாது, இனி அதை யோசிக்க கூடாது, இனி அது என் பிள்ளைகளுடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடாது. உன் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணுவார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த 9வது நாள் ஜெபம் முடியும் போது சகலமும் மறக்கப்பட்டு எங்க பிள்ளைகளை நீர் நேர்த்தியாய் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் அப்பா.